ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு தானே. என்ன இன்னைக்கு இரவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, சுவையான இறால் போட்டு நூடுல்ஸ் செய்ய போறோம். என்ன ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே. அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. நான் பாத்தீங்கன்னு சொன்னா இறால் நூடுல்ஸும் செஞ்சு ஒரு கொஞ்சம் இறால் ஒரு சின்ன ஒரு கிரேவியும் செய்ய போறேன். அப்ப நூடுல்ஸோட குழச்சி சாப்பிட நல்லா இருக்கும். ஓம்புடு அங்க போயிட்ட கழுகு போல. அங்க பாத்தீங்களா நண்பர்களே, ஈகிள் எப்படி பறக்குது. எங்க மீனை கொண்டு போகுது. கண்டனியா? எங்க பாப்போம். கழுகு கொண்டு போகுது மீன். வாயிலையா? அதுல அந்த காலால. காலையோடா? ஓ, அது காலைல தான் கவி கொண்டு போகும். பெரிய மீனா? கணக்கான மீன். எங்க போய் பிடிச்சிருக்கும்? பிடிச்சிருக்கு பாத்தீங்களா நண்பர்களே, கழுகு மீனை பிடிச்சு கொண்டு போற வடிவே போய். நான் நினைக்கிறேன் அந்த அந்த கட்டிடம் இருக்குதானே, அதெல்லாம் வச்சு சாப்பிட போது போல. ஏன்டா அதுக்கெல்லாம் போனது. ஓ, அதோட அங்கால போக இல்லையடா, அதுக்குள்ளேயே நின்றுட்டு. ஓகே நண்பர்களே, வாங்க நாங்க சூப்பரா இறால் கிரேவியும் வச்சு இறால் நூடுல்ஸும் செய்து சாப்பிடலாம் வாங்க. அதே நேரம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ மறக்காம நாங்க தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஓகே, வாங்க வாங்க. இல்ல இறால் எடுத்திருக்கேன். இது வந்து நூடுல்ஸுக்கு. இது வந்து இறால் பிரட்டி ஒரு குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். குழம்புண்டு ஆக தண்ணியா இல்லாம கணக்காத்தான். இவ்வளவு நாளும் போதுமே. இதுக்கு வந்து கொஞ்சமா மிளகாத்தூள், ஆக பொரிக்க கூடாது, கணக்கா தனி மிளகாத்தூள், இது மஞ்சள் தூள், உப்பு. இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இதை நான் பொரிக்க போறேன். இருக்கட்டுக்கும். இங்கெல்லாம் முட்டை அவிய வச்சிருக்கிறேன். அங்கால அடுப்புல பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி வச்சிருக்கிறேன், நூடுல்ஸ் போட்டு வடிச்செடுக்கிறதுக்கு. இப்ப தண்ணி கொதிக்கட்டுக்கும். பாருங்க, நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஹரிச்சத்ரா நூடுல்ஸ். இதுல சிவப்பு கலர் பேக்கெட் இருக்குது, அது வந்து மெல்லிய நூடுல்ஸா இருக்கு நண்பர்களே. இது மஞ்சள் கலர் பேக்கெட்ல இருக்கிறது கொஞ்சம் மொத்தமா இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்களா, சிவப்பு கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா இடியப்பம் மாதிரி நல்ல ஒரு மெல்லிசா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் அது கூட நீங்க வாங்கி செய்யலாம். இது பாருங்க, கொஞ்சம் இந்த மாதிரி மொத்தமா இந்த மாதிரி இருக்கு. ஆக பெருசா இருக்கிறதுல இப்படி உடைச்சு விடுவோம். பெருசான் சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுவீங்க. நல்லா இருக்கேன். இப்படி சும்மா சாப்பிடலாம் நண்பர்களே, நல்லா இருக்கும். மகன் செய்வார் இப்படி உடைச்சா நூடுல்ஸ் வாங்கினா அவருக்கு தான் வேலை. ஏன்னா இப்படி இந்த மாதிரி பெருசா இருக்கிறதுல இப்படி 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 வச்சு விடுவோம். தேத்தண்ணி ஆத்தி கொண்டு கோப்பி நல்லா சுடச்சுட கோப்பி. பாத்தீங்களா, இதான் சோபா சாஸ் கோப்பி பவுடர்ல போட்டா கோப்பி, கிரி கோப்பி. உங்களுக்கு யார் யாருக்கு கோப்பி தூள் வேணுமோ சுக்கு கோப்பி சூப்பரா இருக்கும். மறக்காம எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. செம்மையா இருக்கு தெரியுமா. இந்த கோப்பி போட்டா அப்படியே அங்கால இருக்கு, எல்லா வீட்டுக்கும் வாசம் போகணுன்றே போய் இல்ல. உண்மைதான். சரியா? ஓ, அந்த கிரவுண்ட்ல பிள்ளைகள் ஏதோ விளையாடி கொண்டு இருக்கணுமே. இங்க எண்ணெய் சூடாயிட்டு இறாலை பொரிச்சு எடுப்பேன். ஆக கூட பொரிக்காம கணக்கா பொரிச்செடுப்போம், இல்லாட்டிக்கு இந்த ரப்பர் மாதிரி போயிடும். பொரிபடையக்க இறால்ல தண்ணி விட்டு வரும், அது அப்படியே பொரிபட்டுரும். இறால் பொரியட்டும். இதுல வந்து இறால் கிரேவியை வைப்போம் இந்த அடுப்புல. அங்கால வந்து இறால் பொரியுது பாருங்க. இது சட்டி சூடாட்டும். இங்கெல்லாம் இறால் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இன்னும் கூட பொரிஞ்சிச்சுன்னு சொன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வந்துடும். அதெல்லாம் கணக்கா பொரிச்சிட்டு எடுப்போம். ஆறு கதிரியை இழுக்கிறது ஜெனலினா. இறால் பொரிச்ச எண்ணெயே இந்த இறால் கிரேவிக்கு விடுறேன். கொஞ்சமா சூடாட்டும். எண்ணெய் கூடுதலா இருந்தா நான் தாளிச்சு போட்டு வடிச்சிடுவேன், அப்படியே சேர்த்து எல்லாம் வைக்க மாட்டேன். இங்கால பாருங்க, தண்ணி கொதிச்சுட்டு நூடுல்ஸை போட போறேன். இது வந்து சூப் கட்டி எடுத்துருக்கிறேன். சூப் கட்டி 2 போடுவோம். என்ன
சுக்கடி சேர்த்தா நல்லா இருக்கும் நூடுல்ஸ் கொஞ்சம். இதோட கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், அப்ப நூடுல்ஸ் வந்து ஒட்டாம வரும். உப்பு சேர்க்கிறேன் இதோட. இதை கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இனி நாங்க நூடுல்ஸ் சேர்ப்போம். பாருங்க நூடுல்ஸ் இந்த மாதிரி உடைச்சி வச்சிருக்கிறேன். இனி கலந்து விடுவோம். கன நேரம் அவிய விடக்கூடாது. ஒரு அரை அவியல் வரைக்கும் இறக்கிறோனும். ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டாலே போதும். ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சுதான் இருக்குது. ஓ டக்குன்னு அவிஞ்சிரும். இருக்கட்டுக்கும். இங்க எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்போம். வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம். இறாலுக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கூடுதலாவே சேர்ப்போம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நூடுல்ஸை பார்ப்போம். பாருங்க நான் போட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கூட இல்லை. பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துடும். அப்படி வந்துடும். இந்த பதத்துல வடிச்சமெண்டாலே சரி சரி. ஏனண்டா அந்த தண்ணீட சூட்டிலேயே அது அந்த ஆவியிலேயே வெந்துடும். அதனாலதான். சரியா, நீ அடுப்பை நிப்பாட்டிட்டு வடிப்போமா. இப்ப பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி வந்து உள்ளி இடிச்சு வச்சிருக்கிறேன். அதை சேர்ப்போம். இது இடிக்கையில துருவி வச்சிருக்கிறேன் உள்ளிய. அந்த கேரட் சீவுறதால அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். தக்காளி பழம், தக்காளி பழம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்ப பாருங்க தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இனி இறால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இறால் மூஞ்சியோட எடுத்துருக்கிறேன். அது நல்லா இருக்கும். அப்ப சேர்ப்போம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த இறால்லையே தண்ணி விட்டு அவிஞ்சு வரும். கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். நல்லா கலந்து விடுவோம். மூடி விடுவோம். அவியட்டுக்கும். நூடுல்ஸுக்கு தாளிக்க போறேன் பாருங்க. பெரிய சட்டியை தான் வச்சிருக்கிறேன். எண்ணெய் சேர்ப்போம். சூடாட்டம். இங்கே பாருங்க இறால் நல்லா அவிஞ்சிட்டு நான் தண்ணியை சேர்க்கல. பாருங்க எப்படி அவிஞ்சு வந்திருக்கேன். இனி குழம்பு தூள் சேர்ப்போம். இதுங்கிற உரைப்புக்கு தேவையான அளவு. சோபா சாஸ், கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம். நல்லா கலந்து விடுவோம். இதுல முதலாம் பாலும் 2ஆம் பாலும் கணக்கு இல்லை. ஒரு கொஞ்சமா தான் எடுத்துருக்கிறேன். இதோட தண்ணி கொஞ்சமா சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். நிலவு, புளி சேர்க்கிறேன். இனி இது கொதிக்கட்டுக்கும். அங்கெல்லாம் நாங்க நூடுல்ஸ் வெளியே பார்ப்போம். இனி நூடுல்ஸுக்கு தாளிக்க போறேன்னு வாங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இனி வந்து பச்சை மிளகாய் வந்து போட மறந்துட்டு அதையும் போடுவோம். உள்ளியை துருவி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்ப்போம்.
இது கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இதோட தக்காளி பழம், 2 தக்காளி பழம் சின்னதா கணக்கா, இது கொஞ்சம் வதங்கட்டுடும். இப்போ தக்காளி பழம் வதங்குது. இனி வந்து கேரட்டை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்க நீண்ட வாக்குல. இது வந்து போஞ்சி, ரெண்டையும் சேர்ப்போம். கோவாவும் வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். இனி இதோட லீட்ஸை வந்து கொஞ்சமா இப்போ சேர்த்துட்டு மிச்சத்தை பிறகு சேர்ப்பேன். இந்த கீழ்த்தண்டு லீட்ஸில் கீழ்த்தண்டு அதுகளை முதல் சேர்ப்பேன். இந்த இலை மாதிரி இலை மேல் பக்க இலைகளை பிறகு சேர்ப்பேன். அப்போ அது நல்லா இருக்கும். அந்த ஒரு அரை அவியலோட சாப்பிடக்க எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கும். உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மிரக்கறியில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படி அவிஞ்சு வதங்கி வரும். இப்போ பாருங்க நூடுல்ஸ் எல்லாம் மிரக்கறி எல்லாம் எப்படி வதங்கி வருதுன்னு பாருங்க. நான் கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்கல பாருங்க. அடி பிடிக்க விடக்கூடாது. நீங்க முட்டை ஏதாவது உடைச்சி சேர்க்கிறேன்னு சொன்னா இந்த ஸ்டேஜ்ல இப்படி நடுவில் அப்படி ரவுண்டு கட்டி விட்டுட்டு இது ஒரு 5 முட்டை பாத்திக்கிற ரவுண்டு கட்டிட்டு இதுல ஒரு 5 முட்டையை அடிச்சு ஊத்திட்டு மிளகு தூளும் போட்டு பிரட்டி எடுக்கலாம். நான் இப்ப முட்டை சேர்க்கல, அவிச்சு போட்டு தான் நான் சேர்க்க போறேன். இனி இதோட மிளகு தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி இதோட சோயா சாஸ் கொஞ்சமா சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். நல்லா கலந்து விடுவோம். இனி இந்த லீட்ஸ் இலப்பக்கம் நான் வச்சிருந்தேன், அதை சேர்க்கிறேன். சேர்த்து போட்டு கலந்து விடுவோம். இதோட பொரிச்சு வச்சிருக்கிற இறாலை சேர்ப்போம். இதோட அவிச்சு முட்டை எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். வச்சுட்டு நல்லா கலந்துடுவோம். ஆகலும் கலக்கக்கூடாது, அந்த முட்டையெல்லாம் உடைஞ்சிரும். இப்படி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இனி நூடுல்ஸை சேர்ப்போம். நூடுல்ஸை பாருங்க இந்த மாதிரி அவிச்சு வடிச்சு வச்சிருக்கிறேன். பாருங்க உதிரி உதிரியா இருக்கு. இந்த மாதிரி வடிக்கும், குழைய விடக்கூடாது. சேர்ப்போம். நூடுல்ஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுவோம். இப்படிதான் கலக்கணும், ஒரு கரண்டியால கலக்க முடியாது. இப்போ பாருங்க நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிட்டு பார்த்தீங்களா. நல்லா உதிரி உதிரியா பாருங்க எப்படி ரெடியா இருக்காங்க. இப்படி குழையாம வடிக்கணும் நூடுல்ஸை. இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்க வேண்டியா. சுவையான இறால் நூடுல்ஸ் ரெடி. சரிங்களா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதில் இறாலுக்கு கொஞ்சமா உப்பு சேர்ப்போம், குழம்புக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மல்லியிலேயே போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு இறக்க வேண்டியா. ஆக இறுக்கமா வைக்கல, நான் கொஞ்சம் கணக்காத்தான் வச்சுக்கேன். அப்ப மிஞ்சிச்சேன்னா நாளைக்கும் சாப்பிடலாம். நன்றே, ஒரு நிமிஷம் போட்டுட்டு இறக்குவோம். இப்ப பாருங்க குழம்பு இறக்குவோம். பாருங்க சூப்பரா வந்துட்டு. எப்படி இருந்தாதான் சரி, இதுக்கு மேல விடாம நம்பி நல்லா பிரட்டெல்லாம் வைக்கலாம் நண்பர்களே. ஆனா இப்படி இருந்தா போதும். ஏன்டா நூடுல்ஸுக்கு கணக்கை விட்டு சாப்பிட மாட்டீங்க, கணக்கா தான் சாப்பிடுவீங்கன்னா. அப்படி இப்படி இருந்துச்சுன்னா மிச்சம் பண்ணா காலையிலயும் கொடுக்கலாம். அதனாலதான் இறக்குவோமா. சுவையான இறால் கறி ரெடி 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 ரெடி. இங்கே பாருங்க சூப்பரா நூடுல்ஸ் எப்படி இருக்கு தம்பி.
இனி ஆறட்டுக்கும் நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா வாங்க நீ சாப்பிடுவோம். பார்த்தீங்களா சூப்பரான இறால் முட்டை எல்லாம் போட்ட செமையான ஒரு நூடுல்ஸ். நீங்கால குழம்பு. இப்படி இருந்தா தான் ஊத்தி சாப்பிட நல்லா இருக்கு. ஓகே இனி சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்னா ஓகே நண்பர்களே நான் சாப்பிட போறேன். இது பாத்தீங்கன்னா பிளேன் டீ இல்லை. இன்னைக்கு மதியம் என் மகனுக்கு கிளாஸ் நடந்துச்சு. அப்ப சார் வரைக்கும் கொக்கோ கோலா வாங்கினவன். அப்ப அது ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் இருந்துச்சு நண்பர்களே, பார்த்தா ஊத்திட்டு வந்துருக்கேன் பாருங்க. ஆனா இது நீங்க டெய்லி சாப்பிடக்க குடிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் இன்னைக்கு மட்டும்தான் குடிக்கிறேன். நீங்களும் யாரும் குடிக்காதீங்க டெய்லி, இது கூடாது. ஓகே வாங்க சாப்பிடுவோம். பாருங்க நூடுல்ஸ் எப்படி உதிரி உதிரியா பாருங்க நண்பர்களே. அம்மாட டேபிளுங்கடா அந்த இருக்க எடுத்து தாங்குவேன் பின்னால. டேபிள் வந்த பிறகுதான் எனக்கு அந்த சாப்பிட்ற ஒரு உணர்வே வருது. பாருங்க நண்பர்களே செமையா இருக்கு. செமையா தான் இருக்கு, சூப்பரா தான் இருக்கு, வேற லெவல். இங்க பொரிச்சுறால இறாலையும் சேர்த்து இல்லையா, பொரிச்ச இறால் முட்டை, இங்க பாருங்க முட்டை மஞ்சள் கரு, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும். ஃபோன் வெயிட் வாரன், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும். பாத்தீங்களா நம்ம பாய்க்குள்ள பூரா கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விளையாட்டு முட்டை இறால் அப்படி இருக்கு. இது குழம்பு இறால். பிரட்டெல்லாம் வைக்கலாம் நண்பர்களே. நான் பிரட்டெல்லாம் வைக்கத்தான் ரெடி பண்ணேன். பிறகு பார்த்தேன்னு சரி அது எப்படி வைப்பேன் நல்லா இருக்குங்க. நேரம் போகுது டக்குன்னு இப்படி வச்சாச்சு. ஆஹா ஓஹோ அருமை. சோடாவையும் குடிப்போமா? கொக்கோலா குடிச்சு சாப்பிட நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு நாளும் அப்படி சாப்பிடாதீங்க சரியா. இன்றைக்கு சும்மா ஒரு ஆசைக்கு, அதுவும் கொஞ்சம் தான். நீங்க பாருங்க எடுத்துக்கொண்டு வந்தேன், சாப்பிட குடிச்சு பாப்பேன். நல்லா தான் இருக்கும். ஆனா அவ்வளவு உடம்புக்கு கேடு. ஒரு பிளேன் டீ சுடு தண்ணி அப்படி ஏதாவது வச்சு குடிங்க, நல்லா இருக்கும். அதுக்கு பதிலா வேற லெவலா இருக்கு நண்பர்களே. நான் ஒரு பிடிக்க போறேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம். எல்லாரும் பசியில இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. பாருங்க பொரிச்ச இறால் சும்மா